பண்ணி முதுகு தண்டை நேரா வச்சு உட்காந்து அதே நேரத்தில் ஏகப்பட்ட ஸ்டிஃப்னஸ் கொடுக்க அவசியம் இல்லை, ரொம்ப விரப்ப உடம்ப வைக்க அவசியம் இல்லை. அப்படி தளர்ச்சியாகவும் இருக்கணும், ஆனால் உடம்பு நேராக இருக்கணும். இந்த நிலையில நம்ம மூச்சை எவ்வளவு உள்ள வாங்க முடியுமோ அப்படி. இப்போ இந்த இடது நாடி வலது நாடி இந்த எந்த இதையும் சிந்திக்க தேவையில்லை. அப்படி இயல்பா நம்ம எவ்வளவு மூச்சு உள்ள இழுக்க முடியுமோ அவ்வளவும் உள்ள இழுங்காகும். இப்போ ஹோல்டெல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் அப்படி மெதுவா கொஞ்சம் விடுங்க அடியில. சின்முத்திரை வேணும்னா பிடிச்சிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் சின்முத்திரையிலையும் இருக்கிறது தப்பு இல்லை. சின்முத்திரையிலே இருக்கிறது உத்தமம் தான். ஆனா மூச்சு பயிற்சிக்கு சின்முத்திரை கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. சிலர் ரிலாக்ஸ்டா கையை போய் வச்சுருப்பாங்க, அதுலேயும் தப்பு இல்லை. என்ன, சிலர் நாவி பக்கம் கையை போய் வச்சுருப்பாங்க, அழுத்தக்கூடாது. ஆனால் எந்த பகுதி பேருக்கு கையை ரெண்டு கையும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு யோகம். இந்த சின்முத்திரை பிடிக்கிறது ஒரு யோகம். இல்லை ஏதேனும் ஒரு மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த மூச்சை ஒரு 10 தடவை அப்படி நல்லா இழுத்து நிதானமாக வெளிப்படணும். இப்போ ரெண்டாவது ஒரு செய்தியை ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு தடவை ஆட் பண்ணலாமா? இப்போ மூச்சு காத்து உள்ள இழுக்கிறது பிராணனை தானே உள்ளுக்குள்ள எடுக்கிறோம். பிராணம் உள்ளுக்குள்ள போகிறது நம்ம உடம்புக்கு சக்தி ஊட்டம் தானே. அதனால அந்த நேரத்தில் உள்ள இழுக்கும் போது சக்தி 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 சக்தின்னு மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அம்பாள் தான் உள்ள போகிறது. ஒரு ஜீவனை உடம்புக்குள்ள நிலைநிறுத்துறது அம்பாளுடைய சக்தி தான். அப்போ பிராணசக்தியாகவும் அம்பிகையே இருக்கிறா. அதனால பிராணனை உள் இழுக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள சக்தி சக்தி சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன, அப்படியே சொல்லிட்டு வெளியிடும் போது தீமையெல்லாம் அகற்றுறோம். கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியே தள்ளுறோம். உள்ளுக்குள்ள இருந்து தேவையில்லாத காற்றா மாற்றி அதையெல்லாம் தூக்கி வெளியே தள்ளுறோம்ல. அப்போ தீமையை அகற்றது சிவம்ங்கிறதுனால வெளியில காத்து போறப்போ சிவ 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 இப்படி ஒரு 3 தடவை முழு மூச்சு இழுத்து முழு மூச்சு வெளியிடுவோம். ஆகும். இப்போ ஒரு சின்ன பிரேக். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்மளை பிராணாயாமத்துக்கு தயார் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிராணாயாமம் பண்ணல. ஒரு